ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக நம்ம ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு மிச்ச துணி இந்த மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற துணியில் தான் நம்ம வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது சில பேர் என்ன செஞ்சிடுவோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுவோம். சரியாக வந்து வளைவெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ பைப்பிங்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கிராஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வளைவு நல்லா வரும். அதனால் இப்போ நம்ம ஃபுல் கிராஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது, ஈஸியான மெத்தடில் ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணாமல் ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் கரைப்பகுதி. இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த கரைப்பகுதி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. எனக்கு ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இவ்வளோ தான் துணி இருக்குது. இதில் வந்து நான் இப்போ கிராஸ் பீஸ் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட்டு, இது ஒரு ஸ்ட்ரைட்டு. இந்த ரெண்டு ஸ்ட்ரைட்டுக்கு இடையில வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சுட்டு இதை வந்து அப்படியே நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு நல்ல கிராஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு செமி கிராஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சும்மா எந்த சைடாச்சும் நீங்கள் வந்து கிராஸ் போட்டு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் வந்து நாட் எடுக்கிறதுக்கும் பைப்பிங் போடுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். இதை எடுத்துக்கலாம். இங்கனக்குள்ளே வந்து ஒரு குண்டூசி குத்தி வச்சுக்கிறேன். இந்த அலைன்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக நான் குண்டூசி குத்தி வச்சுக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு 1 இன்ச் வேணுமா 1.5 இன்ச் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த ஸ்கேல் அளவுக்கு எனக்கு பீஸ் வேணும். அதனால் அந்த ஸ்கேல் அளவுக்கு நான் கோடு போட்டுக்கிறேன். எனக்கு கழுத்துக்கு அவ்வளோவா தேவையில்லை. அதனால் வந்து நான் இவ்வளோது மட்டும் நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி முடிச்சோன்னு நம்மளுக்கு வந்து கிராஸ் பீஸ் இப்படி கிடச்சிருச்சு பாருங்கள். நல்ல கிராஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பைப்பிங் வைக்கிறதா இருந்தாலும் நெக்கு திருப்புறதா இருந்தாலும் இந்த மாதிரி கிராஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான கிராஸ் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிற துணியை அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டு இதில் ரோல் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணுங்கள். ஸ்லாண்டிங்கில் கட் பண்ணிடாதீங்க. ஸ்ட்ரைட் லைன்லேயே கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.